சமீபத்தில் நம்ம மீசை ராஜேந்திரன் வந்து ஒரு தனியார் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்னாவை மீண்டும் சீண்டும்படியாக அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சரி, நம்மளும் அந்த வீடியோவை பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா விஜய்னாவை தான் சீண்டியிருக்காரு. விஜய்னாவை இவர் கடைசி வரையும் விடுறதா தெரியல. சரி, அவர் அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த பேட்டியெல்லாம் கொடுத்து முடிக்கும்போது அவர் வந்து, நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன், நான் மீசை எடுக்கலை, ஆனால் இன்னொரு நடிகர் மீசை எடுத்திருக்காரு, அது யார் அப்படின்னு புரிகிறவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க விட்டுருங்க அப்படின்ட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன், நான் மீசையை எடுக்கலை, ஆனால் இன்னொருத்தர் மீசை எடுத்திருக்காரு, புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியலைன்னா விட்டுருங்க. நன்றி, வணக்கம். சமீபத்தில் நம்ம விஜய்னா தான் மீசை எடுத்திருந்தார். அவருடைய நிறைய வீடியோக்கள் புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகிட்டு இருந்தது. நிறைய பேர் அதை ட்ராலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மீசை ராஜேந்திரன் வந்து விஜய்னாவை தான் தாக்கியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியுது. லியோ படம் வந்து ஜெயிலர் படத்தை விட அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நான் மீசை எடுக்கிறேன் அப்படின்னு மீசை ராஜேந்திரன் சொல்லியிருந்தார். ஆனால் லியோ படம் வந்து ஜெயிலர் படத்தை தாண்ட முடியாமல் தவிச்சுது. அதனால் அவர் மீசையும் எடுக்கலை. இப்போ அதுக்கு பதில் சொல்லும் வகையில் தான் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அதாவது, நான் மீசை எடுக்கலை, இன்னொருத்தர் தான் எடுத்திருக்காரு, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு போயிட்டார். மொத்தத்தில் விஜய்னாவை அவர் இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியலை.